மகர ராசிக்கு 2026 சனிப்பயிற்சி எப்படி இருக்கும்? வாக்கி பஞ்சாங்கம் அப்படி சனிப்பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 27 வருஷத்துக்கு கழிச்சு தான் மறுபடியும் 7.5 சனிங்கிறது நடக்கும். ஆனால் மகர ராசிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த 2026 வாக்கி பஞ்சாபடி மாறின இந்த சனிப்பயிற்சி எப்படிலாம் வந்துட்டு ஒரு மாற்றங்களை உருவாக்கும்னு பார்த்தோன்னா, நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு வருமானத்தில் பார்த்தோம், ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் சந்திக்கலாம். புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அப்படி இல்லை ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் புதுசாக வந்து ஒரு நியூ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், புது வருமானங்கள் வந்து உருவாகிறதுக்கான வழிகள் வந்து நிறையா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே வரக்கூடிய பண வரவுகள் ஏதாவது ரொம்ப நாள் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இப்போ மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு சூழ்நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து 3வது வீட்டில் போய் மறையிறாரு. அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப இதாக இருக்கவங்க துணைவரோ துணைவியோடையோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ரொம்ப வந்து ஆர்கியூ பண்ணி ஈகோலாம் வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போனால் தான் குடும்பம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கலாம், இல்லை முழங்கால் மூட்டி வலி, ஷோல்டர் பெயின், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அது பெரிய அளவுக்கு போக வாய்ப்பு இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி அப்படின்னாவே லோன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஏன்னா கடந்த இதில் 7.5 சனி நடந்த இதில் பயங்கரமாக லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த லோனை கட்ட முடியாமல் பல லோன்ஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும். ஸோ கடன் இல்லாத மகர ராசி யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெரும்பாலான மகர ராசி ஒரு கடனில் இருப்பீங்க. அதில் வந்து ஒரு சேஞ்ச் உருவாகுமானா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை தீர்க்கறதுக்கான வருமானங்கள் வந்துட்டு அந்த கடன் வந்து முழுமையாக அடையிறதுக்கு அடுத்த ஒரு 2-3 வருடங்கள் முழுமையாகவே அடைக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த மகராசிக்கு கிடைக்கும். அதனால் மகராசிக்கு இந்த சனிப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ உங்களோட புதிய முயற்சிகளை ஒரு உத்வேகத்தோடு செயல்படுத்துங்க. இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.